ஹலோ வணக்கம் மக்களே. எங்கள் ஊர் நல்ல ஒரு சேனல் நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, தைப்பூச அதுவுமா வீட்டில் பறையங்காவில் பார்த்தீங்கன்னா தயிர் பச்சடியும் அப்படியே இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில் 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் நல்லா இது பண்ணாலே சூடான பின்னாடி நம்ம கடுகு போட்டுக்கணும். கடுகு வெடித்ததும் கடலைப்பருப்பு உளுந்த பருப்பு போட்டுக்கணுங்க. அப்புறம் வெட்டி வச்ச மிளகா 3 மிளகா பாருங்க. கடுகு வெடிச்சதும் எண்ணெயில் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா போட்டுட்டு அதுக்கப்புறமே பரங்காய் போட்டு வைக்கணும். அப்படியே கொஞ்சம் கொத்தமல்லி நல்லா வதங்கின பின்னாடி கொத்தமல்லியும் தேங்காயும் போட்டிங்கன்னா பரங்காய் பொரியல் தயாராகிடும். பரங்காய் பொரியல் தயாராகணும். இதில் கொஞ்சமாக எடுத்து தயிரில் இங்கே பாருங்க மக்களே, பரங்காய் நல்லா நாங்கள் வணக்கிட்டோம். வணக்க பின்னாடி இந்த மாதிரி பொன்னிறமாக வந்த பின்னாடி உப்பு போட்டு இறக்கி வச்சிட வேண்டியதாங்க. தேங்காய் உப்பு போட்டால் இறக்கி வச்சிடலாங்க. அப்படியே கொஞ்சம் ஃபைனல் டச்சாக எப்பயும் போல் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் போட்டுக்கணுங்க. அவ்வளோதாங்க. ஹலோ மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பரங்காயில் நம்ம அப்படியே இனிப்பு எப்படி செய்யலாம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இதை நல்லா தண்ணியில் நல்லா கொதிக்க விட்டு இதில் வெல்லம் ப்ளஸ் நெய் ஆட் பண்ணோம்னா இனிப்பு இது பரங்காய் இனிப்பு நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த பரங்காய் நல்லா வேக வச்சுக்கிறோம். அப்புறம் வெல்லம், தேங்காய், நெய், அவ்வளோதாங்க. இதை போட்டுட்டு இறக்கிட்டோம்னா பரங்காயில் இனிப்பு தயாராகிடும். மக்களே, இது மாதிரி நல்ல பரங்காய் இனிப்பு நல்லா ரெடியான பின்னாடி ஃபைனல் டச்சாக பொட்டுக்கல மாவு இது மாதிரி போட்டுக்கணும். அவ்வளோதான். 1 ஸ்பூன் பாருங்க எவ்வளோ அழகாக வந்துச்சு பாருங்க. இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளோ அருமை. நெய்யில் பார்த்தீங்கன்னா முந்திரியும் திராட்சையும் நல்லா இது மாதிரி எடுத்துட்டு இனிப்பில் ஆட் பண்ணிட்டோம்னா அருமையான சுவையான பரங்காயில் இனிப்பு தயாராகிடும். எண்ணெய் கடுகு வெடிச்ச பின்னாடி இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கோசு பொரியல் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி கடுகு வெடித்த பின்னாடி உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு போட்டுட்டு இதில் வேக வச்ச கோசும் பாசி பயிரையும் இதில் ஆட் பண்ணிட்டு உப்பு ஆட் பண்ணி வச்சாச்சு. அவ்வளோதான் மக்களே, இது கோசு பொரியல் அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இதை வீட்டில் செஞ்சு பாருங்க மக்களே. பார்த்தீங்களா, இன்னைக்கு தைப்பூசத்துக்கு இதெல்லாம் நாங்கள் வீட்டில் செஞ்சுருக்கோம். பாருங்கள், இதோட வீடியோஸ் எல்லாமே ஒன் பை ஒன் உங்களுக்குலாம் அப்டேட் பண்ணிடுறேன். எங்கள் வீட்டில் இது மாதிரி செஞ்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள்.